நியாயமான சம்பள உயர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் நோயாளிகளை பணயமாக கொண்டு சுகாதார சேவையில் முன்னெடுக்கப்படும் பணி பகிஷ்கரிப்புகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என சுகாதார அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச பாராளுமன்றத்தில் இன்று வலியுறுத்தினார். நிதி அமைச்சுடன் கலந்துரையாடல்களை ஏற்பாடு செய்து தருமாறு அவர்கள் என்னிடம் கோரிக்கை விடுத்தனர். சுகாதார அமைச்சராக தலையிட்டு நிதி அமைச்சுடன் கலந்துரையாடுவதற்கான ஏற்பாடுகள் நேற்று காலை 10 மணிக்கு செய்து கொடுக்கப்பட்டன. எவ்வாறேனும் பணி பகிஷ்கரிப்பினை முன்னெடுப்போம் என்ற நிலைப்பாட்டிலேயே அந்த கலந்துரையாடல்களில் பங்கேற்றதாக நமக்கு தெளிவானது. நிதி அமைச்சில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் வெளியில் வந்த உடனேயே பணி பகிஷ்கரிப்பினை தொடர்ச்சியாக முன்னெடுப்போம் என்பதை அறிவித்தனர். இவர்கள் இங்கு குறிப்பிடப்படும் கட்டண குறைப்பு அல்லது நியாயம் என்ன? சபாநாயகரே, நாங்கள் அரசாங்கமாக இந்த நிறைவு காண் வைத்தியர்களுக்கும் ஏனையவர்களுக்கும் சிறந்த சம்பள அதிகரிப்பினை வழங்கியுள்ளோம். 32,000 அடிப்படை சம்பளம் காணப்படுகின்ற ஒருவருக்கு அதனுடன் 22,000 அடிப்படை சம்பளத்துடன் சேர்த்திருக்கின்றோம். 37,190 ரூபாய் அடிப்படை சம்பளமுடைய ஒருவருக்கு 26,120 ரூபாவை மேலதிகமாக சேர்த்துள்ளோம். 44,520 ரூபாவை அடிப்படை சம்பளமாக கொண்ட ஒருவருக்கு 32,010 ரூபாவை சேர்த்துள்ளோம். 58,590 ரூபாய் சம்பளம் காணப்படுகின்ற ஒருவருக்கு 43,320 ரூபாவை அதிகரித்துள்ளோம். சபாநாயகரே, இந்த அடிப்படை சம்பளத்தினை அதிகரித்த பின்னர் அவர்களுக்கான மேலதிக நேர கொடுப்பனவு, விடுமுறை கொடுப்பனவு அதிகரிக்கும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். வங்கியில் கடனொன்றை பெற வேண்டுமாயின் அடிப்படை சம்பளம் தொடர்பில் கவனத்தில் கொள்கின்றனர். அதனால் அடிப்படை சம்பளத்தை அதிகரிப்பதென்பது இவர்கள் நன்றாக உணரக்கூடிய சம்பள அதிகரிப்பாகும். இவ்வாறு இருக்கும் போது இந்த பணி பகிஷ்கரிப்பினை முன்னெடுத்துள்ளனர். ஆனால் இங்கு ஒரு விடயத்தை குறிப்பிட விரும்புகின்றேன். இவர்களுக்கு சம்பளத்தை வழங்குவதற்கு வரியை செலுத்துகின்ற பொதுமக்களுக்கு தாம் செலுத்துகின்ற வரி எவ்வளவு என்பது கூட தெரியாது. இன்று வைத்தியசாலைகளின் வெளிநோயாளர் பிரிவுகளில் சிகிச்சைகளுக்காக வருகை தருகின்ற நாட்டின் சிரேஷ்ட பிரஜை ஒருவர் மருந்து இல்லாமல் வீடு செல்ல நேருமாயின் அது வரியை செலுத்துகின்ற மக்களுக்கு செய்கின்ற அநீதியாகும். இவர்களுக்கு அரசாங்கத்தினால் நியாயமான கொடுப்பனவு வழங்காவிட்டால் இந்த பணி பகிஷ்கரிப்பினை தொடர்ச்சியாக முன்னெடுத்தால் பரவாயில்லை. இவர்களுக்கான நியாயமான சம்பளம் அதிகரித்துள்ள நிலையிலும் அரசாங்கம் பொறுப்பேற்று 4 மாதங்களே ஆகியுள்ள நிலையிலும் சுகாதாரத்துறையை வீழ்ச்சியடைய செய்வதற்கு எவராவது முயற்சிப்பார்களாயின் இது நியாயமற்ற செயற்பாடு என்றே கூறுகின்றேன். தொடர்ச்சியாக கலந்துரையாடல்கள் ஊடாக குறித்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிட்டியது. நாம் இப்போது பொருளாதாரத்தை தாங்கக்கூடிய அளவில் சலுகைகளை வழங்கியுள்ளோம். எமக்கு ஆஸ்திரேலியாவில் வழங்குகின்ற சம்பளத்தை தாருங்கள், இங்கிலாந்தில் வழங்குகின்ற சம்பளத்தை தாருங்கள் என எவராவது கூறுவார்களாயின் எமக்கு இந்த பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் அவ்வாறானதொரு சம்பளத்தை வழங்க முடியாது. நோயாளிகளின் உயிரை பணயம் வைத்து முன்னெடுக்கும் இந்த பணி பகிஷ்கரிப்பில் எவ்வித நியாயமும் இல்லை என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறுவதற்கு விரும்புகின்றேன். சுகாதார சேவையை இவ்வாறு திட்டமிட்டு அரசியல் நோக்கங்களுக்காக அரசாங்கத்தை அசௌகரியப்படுத்துவதாக எண்ணி இவ்வாறான தொழிற்சங்க போராட்டங்களை முன்னெடுத்து நோயாளர்களை பணைய கைதிகளாக கொண்டு செயற்படுவதை விடுத்து தமது தொழில்துறையில் உள்ள உண்மையான பிரச்சனைகளை கலந்துரையாடுவதற்கு ஜனாதிபதி எந்த குழுவுக்கும் சந்தர்ப்பம் பெற்று தருவார். நாளையும் நாம் சந்தர்ப்பம் வழங்கியுள்ளோம். தொழில்துறையில் உள்ள உண்மையான பிரச்சனைகளை கலந்துரையாட தயார்.